உங்களுடைய இந்த பயணத்தில் நம்ம 2 பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் இயற்கை அமைச்சு கொடுத்துச்சு. அது இந்தியாவில் நம்ம சந்திக்கலை, ஒரு சூழலில் சந்தித்தோம். அந்த நிகழ்வு பற்றியும் அங்கேருந்து நீங்கள் எப்படி 6 டாட்ஸை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, உள்ளே வந்தப்போ உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா உங்களுடைய இந்த பகிர்தல் ரொம்பவும் ஆழமாகவும் உண்மையாகவும் இருக்கிறத பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வண்டியை சர்வீஸ் விடுறீங்க, உடம்பு பார்த்துக்கிறீங்கன்ற கேள்வி ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் நெத்தி போட்டில் அடித்தாப்புல, எப்பா வண்டியை சர்வீஸ் விடுற, காரில் நீ உட்காந்து போகிறத நீ உன்னையே கவனிக்க வேணாமா? அப்போ இன்றியமையாத ஒன்றை நீ பார்க்காம நீ மாயை போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீ காணாமல் போனா யார் என்ன செய்ய போகிறா? ஐயா, அவங்கள நான் மலேசியாவில் மீட் பண்ணேன். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம ரைஸ் மாநாட்டில் மலேசியாவில் மீட் பண்ணேன். அவங்க தாடியை பார்த்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு பார்வை ஏதோ ஒரு தேடலுக்காண்டி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி, உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை பேசிட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஈர்ப்பு என்னை அறியாமல் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. தோணதான் அப்போ அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் பயணிக்கிறோம். அந்த ரைஸ் ஈவெண்ட் மலேசியாவில் மீட் பண்ணதோட தாக்கமாக நம்ம அடுத்து ஓமனில் மீட் பண்ண நினைக்கிறோம். ஆமாம், ஓமன் மாநாட்டில் ரைஸ் மாநாட்டில் மீட் பண்ணுறோம். ஸோ நம்மளாம் ஒன்றிணைச்சது ஏதோ ஒரு சக்திங்கய்யா. அது ரைஸு, பஞ்சபூத சக்தி, நீங்கள் நான் நீங்கள் மேலே என்னமோ இருக்குது. கரெக்டு. இது எல்லாமே எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து நம்ம இந்த ஜென்மத்தில் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலத்தோட கட்டாயம். சிறப்பு. அப்படி பயணிச்சுக்கிட்டு வர நேரத்தில் இவ்வளோ டீப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் பீரியடில் ரொம்ப பெரிய விஷயம்னே நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்போ போன வருஷம் புது வருடங்களுக்கு மீன்ஸ் 2024 ஜனவரி 1. ஆமாம், நீங்கள் வந்திருந்தது கரெக்டு. அன்றைக்கே வர்றீங்க. திருப்பி நம்மளாம் சும்மா கேஷுவலாக ஒரு மீட் பண்ணுறோம். உடனே உங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்படுது. என்னோடய மனைவிக்கு இருந்த இந்த பேக் பெயின். கரெக்டு. அந்த பேக் பெயின் அங்கே எந்த டாக்டரை போனாலும் எல்லாம் ஒன்று நல்லாத்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எம்ஆர்ஐ எடுக்கிறோம். அப்புறம் திருப்பி உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு தோணுது. அதுக்காண்டி என்னோட இவ்வளோ பெரிய பணிச்சுமைகளையும் குறைச்சிக்கிட்டு என்னோடய ஆஃபீஸையே நான் மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் ஒரு வாரத்துக்கு. ஆமாம், ஜேசி ரெசிடென்சி வந்துருந்தீங்க. கரெக்ட். அந்த ஹோட்டலில் நான் ரூம் போட்டு என்னோடய துணைவியாரையும் பார்க்கணும், அதே நேரம் என்னோடய பிஸ்னஸையும் பார்க்கணும். கரெக்ட். எல்லாத்தையும் பார்க்கணுங்கும் போது உடனே என்னோடய ஆஃபீஸே ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பயிற்சி கூட்டியாரேன். ஸோ நான் உங்களை சந்தித்தது இயற்கையோட ஒரு பிராப்தம். ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு கடவுள் உங்களே என் கண்ணில் காமிச்சிருக்காரு, என்னோடய கண்ணில் காமிச்சிருக்காரு. ஸோ அங்கே தங்கியிருந்த ஒரு வார காலமும் நான் பயணித்த இந்த இவ்வளோ பெரிய நாட்களில் அது ஒரு புதிய அனுபவம். நான் பார்க்காத ஒரு கோணத்தை அங்கே பார்த்தேன். ஊசி மருந்துகனால தான் அந்த உடம்பை சரி பண்ண முடியும் கூட என்னோட அந்த நான் சொன்ன தர்பூசணி கதை. ஆமாம், அது இப்போ அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்குது. உடனே வலி குறையணும், போனோடனே உடனே ஊசி போடணும் அப்படி நம்மளாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு மருந்து இல்லாமல் ஒரு வைத்தியம் பண்ண முடியும். நம்மளோட உடம்பு தான் நமக்கான டூல். எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த மருந்தில்லா மருத்துவங்கிற ஒரு பெரிய நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்க சின்ன விஷயங்கள் இல்லையா. ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, மார்ஷியல் ஆர்ட்டை மிக்ஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் யோகாவை மிக்ஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷன். பாடி பில்டிங் ஒரு பக்கத்தில். இப்போ நீங்கள் வச்சுருக்க கரலா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாடி பில்டிங். முன்னாடி பயிலோன்னா கரலா தான் சுற்றுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் மார்ஷியல் ஆர்ட், ஒரு பக்கம் யோகா, இன்னொரு பக்கம் மெஞ்ஞானம், இன்னொரு பக்கம் களரி, இன்னொரு பக்கம் நம்மளோட பழைய மல்லர் கம்பம், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாடி அலைன்மெண்ட்னு ஒன்று பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அதில் குறிப்பாக அந்த 6 தாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, வச்சுருக்கீங்க இல்லையா, ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இது அறகுறையான மக்களுக்கு புரியறது இல்லைங்கய்யா. தேடல் பார்க்குறாங்க, தேடலை
அவங்களுக்குன்னு ஒரு பெயின் எல்லாரும் கைவிடும் போது எடுக்க வேண்டிய ஒரு பிரம்மாஸ்திரம் தான் 6 ஸ்டார்ஸ். நன்றி. இயற்கையுடைய கொடை உங்களை போன்றவங்களை பார்க்குறதும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு புரிதலில் 6 டாட்ஸை பற்றி ஆழமாக சொல்கிறத கேட்குறதே வந்து எனக்கு ஒரு பூரிப்பாகவும் இருக்குது. இல்லைங்க, எனக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கலை, ஒரு பெட்டில் படுறான்னு சொல்லலை, ஒரு ஊசி போடலை, ஒரு குளுக்கோஸ் டீப் வச்சு குளுக்கோஸ் போடலை, என் குடும்பம் என்னை சுற்றி உட்காரலை, அவ்வளோ பெரிய பிரச்சனையை பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் போய் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனையை முழு நம்பிக்கை நீங்கள் வாங்க சார் 10 நாள் எல்லாம் சரியாக நீ முழு நம்பிக்கை வச்சு வாங்கன்னு சொல்கிறீங்க. என்கிட்ட நம்பிக்கை வச்சு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க போய் தானே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையில் தான் நான் வந்தேன். ஒருவேளை நான் வந்த விஷயம் ஒரு வாரத்தில் பூர்த்தி ஆகாட்டி உங்கள்கிட்ட நான் பேசுவேன். அப்போ